கடவுள் மகிமைப்படுகிறார். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலோடு அறிக்கை இட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதார்த்துவமாய் தர்மம் செய்கிறதன் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:13-14-15. கடவுள் சர்வ உலகையும் படைத்தவர். மனிதனையும் தமது சாயலாக தம் மகிமைக்கென்று உருவாக்கி உலகில் வாழ வைத்திருக்கின்றார். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் கடவுளை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது அவசியமாகும். 1 கொரிந்தியர் 10:31 எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று திருமறை கடவுளின் மகிமைக்கென்று வாழ வழிகாட்டுகிறது. 2 கொரிந்தியர் 9:9-15 வரை உள்ள திருமறை சிந்தனை மூலமாய் நாம் வாழ்வின் எவ்வகை செயல்பாடுகளினால் கடவுள் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் சிந்திப்போம். சர்வ உலகத்தின் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை பகிர்தல் மூலமாக கடவுள் மகிமைப்படுகின்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி ஈடு இணையற்றது. பாவத்திலிருந்து விடுதலை தருவது, பாவங்களை இலகுவாக்குகின்றது, புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகின்றது. அந்த நற்செய்தி சர்வ உலகத்திற்கும் பகிர்வதன் மூலம் கடவுள் மகிமைப்படுகின்றார். நன்மை பகிர்தல் மூலமாகவும் கடவுள் மகிமைப்படுகிறார். கடவுள் நம் வாழ்வில் தந்திருக்கின்ற செல்வம், பலம், பொருள் போன்றவற்றை தேவையோடு இருப்பவருக்கு உதார்த்துவமாய் தர்மம் செய்வதன் மூலம் கடவுள் மகிமைப்படுகின்றார். மத்தேயு 25:40 சிறியவருக்கு செய்வது கடவுளுக்கு செய்வதற்கு சமம் என்கின்றது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.